இது அது இல்ல. எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே குக் பண்ணி சாப்பிடணுன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு பவுலில் முட்டையை நீங்கள் வேக வச்சுருங்க. அந்த வேக வைக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு பக்கம் சாதத்தை வச்சுருங்க. இதுக்கு ஒரு 200 ml ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதை நறுக்கிட்டு இந்த தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து அகைன் இந்த தயிரோடு நல்லா டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் சாதம் வெந்துடும், அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், சீரகம், லேசாக அப்படியே உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு லேசாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கிண்டின பிறகு அதை அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச எக்கு அண்ட் கர்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சரியான டெக்ஸ்டரில் இருக்கும், செம்மையாக இருக்கும். இதில் ஒரே ஒரு தப்பு நான் பண்ணது என்னென்னா, கடைசியில் லேசாக ஒரு 1/4 டம்ளர் போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். ஆனால் அந்த தண்ணி மட்டும் ஊற்றாமல் இருந்தேன்னா நல்லா திக்காக சூப்பராக இருக்கும், அது கிரேவி மாதிரி. பட் ஆனால் அந்த டெக்ஸ்டர் பார்க்கும்போதே அப்படியே செம்மையாக இருந்தது, சாப்பிடணும் போல தோணுது. சாப்பிட்டு பார்த்தேன், நிஜமாகவே ஒர்த்துங்க. ஸோ நீங்களும் கம்மியான டைமில் நல்லா ஹெல்த்தியாக வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்ணுன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.